வணக்கம். இந்த வீடியோவில் ஐயப்பசாமி சாஸ்தாவுடைய 108 கோயில்களில் ஒரு கோயிலாக இருக்கக்கூடிய கன்னியாகுளங்கரா தர்மசாஸ்தா கோயிலுடைய வரலாறை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே 108 சாஸ்தா கோயில்கள், அந்த கோயிலோட பேர், அந்த கோயிலுடைய புகைப்படங்கள், இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த 108 சாஸ்தா கோயில்களுடைய வரலாறையும் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் கன்னியாகுளங்கரா தர்மசாஸ்தா கோயிலை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாஸ்தா ரொம்பவே விசேஷமானவர். தன்னுடைய கையில் அமிர்த கலசத்தை தாங்கின மாதிரி இந்த சாஸ்தா காட்சி கொடுக்குறாரு. இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, திருவனந்தபுரம் மாவட்டத்தில் கன்னியாகுளங்கரா அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கு. இந்த கோயிலோட பேரே இந்த ஊருக்குமான பேராக மாறி போயிருக்கு. எப்படி சங்கரங்கோவில்னு சொல்லி நம்ம ஊரில் எல்லாம் சங்கரங்கோவில் இருக்கிறதுனால அந்த ஊருக்கு பேரே சங்கரங்கோவில்னு மாறி இருக்கோ, அதை போல கன்னியாகுளங்கரா அப்படின்னு சொல்லி இந்த தர்மசாஸ்தாவுடைய கோயிலுடைய பேரு இந்த ஊரோட பேராகவும் மாறி போயிருக்கு. சரி, கன்னியாகுளங்கரா அப்படின்னு சொல்லி இந்த தர்மசாஸ்தா கோயிலுக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா நல்லா பிரிச்சு பார்த்தா நமக்கே புரியும். கன்னியான்னு சொல்றது ஒரு கன்னி பொண்ணை பத்தி பேசுது. குளங்கரா அப்படிங்கிறது குளத்துடைய கரை. ஸோ கன்னி இருக்கக்கூடிய குளத்துடைய கரையில இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா கோவில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிட்டத்தட்ட 800 வருஷங்கள் பழமையான கோயில்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறணும். இந்த கோயில் மட்டும்தான் 800 வருஷங்கள் பழமையான கோயில். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கட்டடமைப்பு அதை மாற்றி மாற்றி திருத்தி கட்டியிருக்காங்க. ஆனால் உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா பரசுராமர் காலத்திலேயே, பரசுராமர் இந்த கேரள பூமியை உருவாக்கினப்ப அவர் 108 சாஸ்தாவை பிரதிஷ்டை பண்ணார்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சாஸ்தாவாகத்தான் இந்த தர்மசாஸ்தாவும் இருக்காரு. அவ்வளவு பழைய மூர்த்தி. இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கன்னியாகுளங்கரா இதில் தான் அந்த முக்கியமான வரலாறே ஒளிஞ்சிருக்கு. ஒரு சமயத்தில் இந்த ஊரில் ஒரு பாவப்பட்ட குடும்பம் வாழ்ந்து வந்திருக்கு. அதில் ஒரு கன்னி பொண்ணு இருந்திருக்கா. இந்த கன்னி பொண்ணுக்கு பல வருஷ காலமாக கல்யாணமே ஆகாமல் இருந்திருக்கு. அதனால அந்த பொண்ணு முத்தி போன கன்னியாக, முதிர் கன்னியாக போயிட்டா. யாருமே கெட்டாத பொண்ணா, கெட்டாத குமரியாகி போயிட்டா. அப்படிங்கிறதுனால இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவளை கேலி கிண்டல் பேசியிருக்காங்க. இவளை கெட்டா குமரி, யாருமே கெட்டாத குமரின்னு சொல்லி கெட்டா குமரின்னு கூப்பிட அந்த பொண்ணு மனசுடைஞ்சு போய் இங்க இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா கோயிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய குளத்துல வந்து தன்னுடைய உயிரை மாச்சுக்கிறா. இந்த பொண்ணு அப்படி சாகிறதுக்கு முன்னால இந்த சாஸ்தாவை கும்பிட்டுட்டு, சாமி எனக்கு இப்படி ஒரு பேர் வந்து போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே போய் குளத்துக்கு ஓடி போய் தன்னுடைய உசுரை மாச்சுக்கிட்டதுனால, சாஸ்தா கிட்ட அடைக்கலமாகி அந்த பொண்ணு தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டதுனால அந்த குளத்துக்குள்ள அந்த பொண்ணு விழுந்து இறந்த அந்த குளத்துக்குள்ள இருந்து மறுநாள் ஒரு சிலையானது, ஒரு கன்னி பெண்ணுடைய சிலையானது வெளியே வந்துச்சு. அதை பார்த்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த கன்னி தெய்வமானது எப்படி ஐயப்பசாமி மேல பக்தியா இருந்திருந்தா இப்படி அவளுடைய சிலை இறந்ததுக்கு அப்புறமா தானாக வெளியே வந்திருக்க முடியும் அந்த குளத்துல இருந்து அப்படின்னு சொல்லி அந்த கன்னியையும் இங்க இருக்கக்கூடிய தர்மசாஸ்தாவையும் கும்பிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த குளமானது இன்னைக்கு இந்த தர்மசாஸ்தா கோயில் இருக்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு நிறைய தண்ணி இருந்த அந்த குளமானது இன்னைக்கு நிறைய புதர் மண்டி போய் அகழிகள்லாம் மூடி போய் கொஞ்சம் கூட அந்த குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் சிலையானது எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாத அளவுல புதர் மண்டி போய் கிடக்கு. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணி இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுளங்கரா தர்மசாஸ்தா கோயில்ல முக்கியமான தெய்வமாக சுப்பிரமணிய சுவாமி முருகருமே இருக்காரு. இந்த கோயிலோட பேரே கன்னியாகுளங்கரா சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியாக இங்க 2 மூர்த்திகள், சுப்பிரமணிய சுவாமி, தர்மசாஸ்தா, 2 பேருமே முக்கியமான தெய்வங்களா இருக்காங்க. இந்த கோயில்ல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு சிலை, ரொம்ப ஒரு பழைய சிலை, ஒரு சுதை சிற்ப மாதிரி இல்லைன்னா கல்லிலேயே பழமையான ஒரு கல் சிலையாக ஒன்று இருக்குது. அது முருகருடைய விக்கிரகமாக நினைச்சு அங்க சாமி கும்பிட்டு வராங்க. அதுபோக அந்த ஆலமரத்துக்கு அடியிலேயே காவல் தெய்வமாக மாடசாமியுடைய அந்த வாசமும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் மாடசாமிக்குன்னு தனி சிலைகள் எதுவும் அங்கே இல்லை. மாடசாமி இங்கே வாசம் பண்ணுறாரு அப்படின்னு மட்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்புகிறாங்க. இந்த கோயில் யாரால் நிர்வகிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது ஒரு குடும்ப கோயிலாக இருக்குது. கன்னியாகுளங்கரா மடக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி ஒரு தாழமோன் மடம்னு சொல்லப்படக்கூடிய தாழமோன் குடும்பத்தை சேர்ந்தவங்க சபரிமலை கோயிலுடைய தந்திரிகளாக இருக்காங்களோ,
அதே மாதிரி இந்த கன்னியாகுளங்கரா மடம்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமே இருக்கு. அவங்க தான் வாரிசுகளாக இந்த கோயிலுக்கு சாமியை கும்பிட்டு பூசை வச்சு வராங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா, இங்க சனி பகவானுக்கான பூஜைகளும் ரொம்பவே சிறப்பாக நடக்குதாம். ஒரு சமயத்தில் வசிஷ்டருக்கு சனி பகவான் தானே வந்து தன்னுடைய அந்த தாக்கத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக்கலாம், தன்னுடைய அந்த பார்வையிலிருந்து எப்படி நல்ல விதமான பலன்களை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனி ரக்ஷா கவச மந்திரம் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சனி பகவானை நோக்கி கடுமையாக தவம் இருந்து நிறைய பூஜைகளை பண்ணதுனால சனி பகவான் வந்து வசிஷ்டருக்கு தானே கொடுத்துட்டு போன அந்த மந்திரத்தை வசிஷ்டர் மணிகண்டனுக்கு இந்த பூமியில் அவதரிச்சிருந்த ஐயப்பனுக்கு கொடுத்திருந்தாருன்னு, அதனால சனீஸ்வர பூஜையானது இந்த தர்மசாஸ்தா கோயில்ல ரொம்பவே சிறப்பாக நடக்குது அப்படிங்கிறாங்க. இது போக இந்த கோயில்ல சிவன் பார்வதிக்கான சின்ன சின்ன சிலைகளும் விநாயகருக்கான ஒரு சின்ன சிலையும் இருக்கு. இவங்கெல்லாம் சின்ன சின்ன சிலைகளாக இந்த கோயில்ல இருக்கிறதுக்கு பின்னால ஒரு குட்டி கதை சொல்லப்படுது. அது என்னன்னா, இந்த ஞான பழத்துக்காக கோவிச்சுக்கிட்டு சுப்பிரமணிய சுவாமி முருகன் கைலாசத்திலிருந்து ஓடி வந்து பூமிக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பழனிமலையில போய் நின்னாரு அப்படின்னு சொல்றமே, அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கன்னியாகுளங்கரா கோயில்ல வந்து தர்மசாஸ்தாவுடைய இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து முருகப்பெருமான் தன்னுடைய தம்பியோட சேர்ந்து இங்க இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா விநாயக பெருமான், சிவபெருமான், பார்வதி எல்லாரும் வந்து அவரை இங்க பார்த்துட்டு அவரை சமாதானப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்த கோயிலுடைய முக்கியமான திருவிழாவானது மலையாள மாசத்துல கும்ப மாசத்துல மக நட்சத்திரத்துல வரக்கூடிய ஒரு நாள்ல வருஷா வருஷம் இந்த கோயில்ல பெரிய திருவிழா கொண்டாடப்படுது. இதே மாதிரி 108 சாஸ்தா கோயில்களுடைய வரலாறை நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.